விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அழுக்காராமை அதிகாரத்தில் 170வது குறள். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொறாமை குணத்தினால் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்ததில்லை. அதேபோல் பொறாமை குணம் இல்லாதவன் செல்வ செழிப்பிலிருந்து வறுமைக்கு என்றும் சென்றதில்லை. எப்பொழுதுமே அவன் நன்றாகவே இருப்பான். இதுதான் என்னுடைய அர்த்தம். குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம் நண்பர்கள். அழுக்கற்று, அதாவது பொறாமை குணத்தினால் அகன்றாரும் என்றால் உயர்ந்த நிலையை அடைதல், அதை இல்லை அடைந்தது இல்லை. அஃது இல்லார் அப்படின்னா என்ன? அந்த பொறாமை குணம் இல்லாதவர் பெருக்கத்தில் என்றால் செல்வ செழிப்பு பெற்று வாழுகின்ற பொழுது தீர்ந்தாரும் என்றால் அதிலிருந்து வறுமைக்கு செல்லுதல். இல் என்றால் இல்லை, அதிலிருந்து வறுமைக்கு அவர் எப்பொழுதுமே செல்லுவது இல்லை. சரி நண்பர்களே, இப்போ நமக்கு தெரியும், பொறாமை குணம் கொண்டு அகன்ற கால் வலிக்கும் பெரிய கால்களை நீட்டி பெருசாக ஆசைப்படும் போது அகன்ற கால் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நிறைய லாசஸ், நம்ம ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன்? அதிக ஆசை. சரி, அந்த அதிக ஆசையே இல்லாதவன் ஏன் அவன் வறுமை நிலைக்கு போறதில்லை? எப்பொழுதுமே விரலுக்கேற்ற வீக்கம். அதாவது இன்னைக்கு நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த 10 ரூபாய்க்கு ஏற்றவாறு நான் செலவு செய்யணும். இப்போ நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அடுத்து பக்கத்து வீட்டில் பார்த்தா கார் வச்சுருப்பான். அவன் கார் வச்சுருக்கிறானே, நான் ஏன் கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கார் வாங்க நினைப்போம். ஃபஸ்ட்டு கார் வாங்கினா அதுக்கு நம்மளால் பெட்ரோல் போட முடியுமா? டெய்லி அன்றாடம் நம்ம பெட்ரோல் போட்டு, இப்போ 2 வீலர் ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கொடுக்குது, ரைட், வாங்கலாம். கார் 1 லிட்டருக்கு 18 கிலோமீட்டர் கொடுக்கும், அது வாங்கும்பொழுது நம்மளுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி நினைக்கும் அதிகமான ஆசைகள் தான் ஒருத்தனை ஆபத்தில் தள்ளிவிடுகிறது. ஒரு ரூபாய் கேட்டும்போது வாழு. அப்போ என்ன? பொறாமை குணம் இல்லாதவன் தனக்கு ஏற்ற மாதிரி வாழ்வான். அவங்ககிட்ட என்னது? அதிகமான ஆசைகளை படமாட்டான். எப்போ ஒருவன் அதிகமான ஆசைகளை படவில்லையோ, தனக்கு விரலுக்கேற்ற வீக்கத்திற்கேற்றவாறு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அப்பொழுது அவன் கடன் வாங்குவதில்லை, பிரச்சனைகள் வருவதில்லை. எப்பொழுதுமே அவன் சந்தோஷத்தில் தான் இருப்பான், இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இருப்பான். இதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே நண்பர்களே, எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே நம் வாழ்வு தரம் தாழ்ந்துவிடும், வறுமையினால் வாட்டப்படுவோம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.